கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். மறுபடியும் இந்த காலவெளியிலே நாம் ஒருவர் சந்திக்க தேவன் நமக்கு தந்த இந்த கிருபைக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதே சிந்தையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் எங்கே போனாலும் வந்தாலும் நான் ராஜ்யத்தினுடைய புத்திரன், ராஜ்யத்தினுடைய புத்திரி, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, என் பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு நான் சொந்தக்காரன் என்றுதான் அதே ஒரு நோக்கத்தோடு நம்முடைய பழைய நாட்களிலே பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் பாடும் பொழுது இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என்று பாடினார்கள். ஆகவே நமக்கு இந்த பூமியில நாம் இருந்தாலும் நம்முடைய சொந்தக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம்தான். இன்றைக்கு பிதாவினுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது, அங்கே இயேசு எப்படி இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிதாவின் ராஜ்யம் வானாதி வானங்களுக்கு மேலாக அவர் தன்னுடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். சியோன் பர்வதத்திலே அவர், சியோன் மலையின் மேலே அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், மகிமை பொருந்தினவராய் அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு முன்பாக கண்ணாடி கடல் இருக்கிறது. அதுக்கப்புறம் 24 மூப்பர்கள் அவரை சுற்றிலும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் விழுந்து வணங்கி தங்கள் கிரீடங்களை கழற்றி அவர் பாதத்திலே வைத்து அவருக்கு கனத்தையும் துதியும் செலுத்துகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும். அவர்கள் கர்த்தரை எவ்வளவாய் மகிமைப்படுத்துகிறார்கள், எவ்வளவாய் அவர்கள் கனமனு பிதாவாகிய தேவன் மகிமை பொருந்தினா இருக்கார். அவருடைய சிங்காசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் மின்னல்களும் இடி முழக்கங்களும் இருக்கிறது, வானவில் இருக்கிறது, மரகதம் போன்றதான ஒரு காரியம் அவருடைய சிங்காசனத்துக்கு கீழே இருக்குது என்று எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். பரலோகத்தினுடைய மகிமை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாதபடிக்கு வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் சொல்கிறார், இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லி யோவானுக்கு சொல்கிறார். இங்கே ஏறி வா, இதற்கு பின்னால் சம்பவிக்க போதை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய மக்களே, தேவனுடைய பரலோக ராஜ்யம் என்பது ஏதோ கனவல்ல. ஏதோ யோவான் வயதான காலத்தில் ஏதோ வயதாகிவிட்டு ஏதோ கனவு கண்டார், எழுதி வைத்தார். நினைக்காதீர்கள், பரலோக ராஜ்யம் நிச்சயமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால்தான் அதற்கு அடையாளங்கள், அதற்கு அளவுகள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை குறித்து நாம் விஸ்தாரமாய் நாம் பேச போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தெளிவாய் நாம் பேசி அதை குறித்து நம் சந்தேகமே இல்லாமல் கர்த்தருக்குள்ளே நாம் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த நாளிலே பிதாவினுடைய ராஜ்யம் எப்படி இருந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். அங்கே பார்க்கும் பொழுது 4 ஜீவன்கள் இருக்கிறதாம். அந்த 4 ஜீவன்களை பார்க்கும் பொழுது முதலாவது ஜீவன் சிங்கம், 2வது ஜீவனை பார்க்கும் பொழுது எருது, 3வது ஜீவன் மனுஷ முகம், 4வது கழுகு முகம். இதெல்லாம் அர்த்தம் இருக்குதுங்க இதுக்கு எல்லாவற்றுக்கும். சிங்க முகம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திலே சிங்கத்தை போல வாழ்ந்தவர்கள் அங்கே சிங்க முகத்திலே இருந்து அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். பூமியிலே யாரெல்லாம் கர்த்தருக்காக கடினமாய் உழைத்தார்களோ, ஒரு எருதுவை போல, ஒரு பசுவை போல உழைத்தார்களோ, அவர்களுக்கு எல்லாம் எருதுவின் முகம் கொடுக்கப்பட்டு அவர்கள் கர்த்தரை அங்கே ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷ முகம் என்றால் கர்த்தரை துதிக்கிறவன் மனுஷனாக இருக்கிறான். வேற யாரும் 2 காலில் நின்று 2 கரங்களை உயர்த்தி வாயினால கர்த்தரை துதிக்கவே முடியாது. எல்லா மிருகங்களும் ஒருவேளை 2 காலில் நிற்கலாம், ஆனால் வாய் திறந்து கர்த்தரை துதிப்பது மனுஷன் ஒருவன் மாத்திரம்தான். அதனால் யாரெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்தார்களோ அவர்கள் பரலோகத்திலே மனுஷ முகத்திலே கொண்டுதான ஒரு ஜீவிகளாக இருப்பார்கள். அடுத்தது கழுகு பார்க்குறோம். கழுகை பார்க்கும் பொழுது அது உன்னதமான ஒரு அனுபவமாக இருக்குது. உன்னத அனுபவத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு கழுகு முகமுள்ள ஒரு ஜீவன்களாய் அவர்கள் வாழ்ந்து அவர்களும் கூட என்ன செய்கிறார்கள், தேவனுடைய கோப கலசத்தை தங்கள் கையில் வைத்து கொண்டு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பரலோக ராஜ்யம் மிகவும் விசேஷமானது. இதெல்லாம் நாம் நன்றாய் படித்து தெரிந்து கொண்டால் நம்முடைய உள்ளம் மனமகிழ்ச்சியினால் நிரம்பும். எப்பொழுது நான் அங்கே போவேன், எப்பொழுது நான் பிதாவை முகமுகமாய் பார்ப்பேன், எப்பொழுது இந்த ஜீவன்கள் எல்லாம் நான் பார்ப்பேன், எப்பொழுது கண்ணாடி கடலிலே போய் என் முகத்தை பார்ப்பேன். அங்கே ஒரு பெரிய கண்ணாடி கடல் இருக்குதான். அந்த கண்ணாடி கடல் என்ன செய்யுமா, நம்ம செய்த நன்மைகள் எல்லாம் அது நமக்கு காண்பித்து தரும். எப்படி நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கிற நன்மைகளும் தீமைகளும், ஒருவேளை ஏதாவது மசிமா இருந்துச்சுன்னா, அழுக்கு இருந்துச்சுன்னா எப்படி காட்டுதோ, அது போலவே அந்த கண்ணாடி கடல், பரலோகத்தில் இருக்கிற கண்ணாடி கடல் நாம் செய்த எல்லா நன்மைகளையும் நமக்கு காண்பிக்கும். அல்லேலூயா! கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இல்லையா? அதனால் கண்ணாடி கடல் இருக்கிறது. அப்புறம் தூதர்கள் இருக்கிறார்கள், கோடி தூதர்கள் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கார்கள். அங்கு பெரிய வெளிச்சம் இருக்கிறது. அங்கு வெளிச்சம், ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சமாக இருக்கிறார். அங்கே தேவாலயமே தேவையில்லை, நாம் தாம் தேவனுடைய ஆலயம். நாம் அங்கே போனால் நாமே தேவாலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா! ஆகவே பரலோக ராஜ்யம் என்பது நான் இன்னும் உங்களுக்கு விஸ்தாரமாய் பின்னாலே சொல்லுகிறேன். ஆகவே பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், அது பிதாவினுடைய ராஜ்யம்.
பிதா கொடாகொடி வருஷங்களுக்கு முன்பாக ஆதி காலங்களிலே இந்த காரியத்தை எல்லாம் நிர்மித்தார். வானாதி வானங்களுக்கு மேலே வான திரைகள் ஏழத்தனையாக இருக்குது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மேலே சிங்காசனம், பரலோக ராஜ்யம் இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்கு மேலே புதிய எருசலேம் இருக்குது. புதிய எருசலேமுக்கு மேலே சியோன் பட்டணம் இருக்குது. சியோன் பட்டணத்திலே சியோன் மலை இருக்குது. அந்த சியோன் மலை உச்சியிலே பிதாவாகிய தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவரோடு கூட அவருடைய குமாரனும் வீற்றிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாமும் கூட போய் இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே உட்காருவோம். இதெல்லாம் நமக்கு தேவையானால் நம்ம எப்படி இருக்கணுங்க? எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ விழிப்பாக இருக்கணும், எவ்வளோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், அதெல்லாம் சிந்திங்க. பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை குறித்து சொல்லுகிறார். நாம் அதை குறித்து நீதிமொழிகள் 8:30 நாம் வாசிக்கிறோம். நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாக இருந்தேன், நான் நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னே அவர் பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பார்சத்திலே செல்ல பிள்ளையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அங்கே இருக்கிறது காட்டிலும் பூலோகத்துக்கு வந்து மனுஷரோடு கூட பேசுறது தான் அவருக்கு ரொம்ப விருப்பம். அவர் அடிக்கடி என்ன செய்வாராம்? 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8:31 அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன். பிதாவாகிய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தாலும் அடிக்கடி இயேசு பூமிக்கு ஓடி வருவார். வந்து மனுஷர்களோடு கூட அவர் சஞ்சரிப்பார். ஆகார் தனியே அழுது கொண்டு போகும்பொழுது அவளோடு கூட போய் பேசி அவளுக்கு தண்ணீரை ஊற்றை உண்டாக்குகிறார். மனோவாவினுடைய மனைவி அவள் இருக்கும் பொழுது, ஒரு மலடியாக இருக்கும் பொழுது, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், நீ அவனை இப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதுபோல் கஷ்டப்படுற தேரப்படுகள் எல்லாரிடத்திலும் ஆபிரகாமோடு வந்து பேசுவார். யாக்கோபு தனியாக இருக்கும்பொழுது அவனோடு கூட வந்து பேசுவார். இப்படி அவர் அடிக்கடி பூமிக்கு வந்து மனுமக்களோடு கூட மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பரலோகத்தில் அவ்வளோ மேன்மை இருந்தாலும் பாருங்கள், இந்த பாழான பூமிக்கு வருவதற்கு அவருக்கு அவ்வளோ ஆசை இருந்தது. நாசப்பட்டு போன நஷ்டமான நம்மை மீட்டெடுக்க அவருடைய உள்ளத்தில் ஒரு பாரம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் பார்த்ததினால்தான் அவர் அவ்வளவு மகிமையான பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் மனுவாக வந்து உதித்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கே இவ்வளோ சந்தோஷம் இருக்குதே, பரலோகத்தில் இவ்வளோ மனமகிழ்ச்சி இருக்குதே, பிதா இருக்கிறாரே, தூதர்கள் இருக்கிறாரே, வெளிச்சம் இருக்கிறதே, துதி இருக்கிறதே, கண்ணீர் இல்லையே, கவலை இல்லையே. இந்த ராஜ்யத்தை இந்த மக்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும், அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து இவர்கள் மத்தியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், எபிரேயர் 1:6 மேலும் தமது முதற் பேரானவனை பூமி பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொண்டார்கள். பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும் பொழுது தூதர்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் அவருக்கு கட்டளையிடுகிறார். பார்த்தீர்களா? பிதாவினுடைய ராஜ்யத்திலே ஒவ்வொருவரையும் கனப்படுத்துகிற அந்த கனம் இருக்கிறதுங்க. பிதா உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், அவர்களை கனம் பண்ண பார்க்கிறார். சரிங்களா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிரவேசிக்க வரும்பொழுது தூதர்களுக்கு எல்லாம் கட்டளை இடுகிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ரட்சிக்கப்பட போகிற மக்களுக்காக தூதர்களை பணிவிடைக்காரர்களாக பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 1:14 நாம் வாசிக்கிறோம், பிதாவின் ராஜ்யத்திலிருந்து நமக்கு எவ்வளவோ நன்மைகள் புறப்பட்டு வருதுங்க. நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. தூதர்களை நமக்கு வேலைக்காரர்களை அனுப்பி தருகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்தார். ஆகவே பிதாவினுடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம் தெரியுமா? கொடுக்கிற ராஜ்யம். அது பிதாவினுடைய ராஜ்யம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது. நன்மைகளை மாத்திரமல்ல, மழையை சொரிய பண்ணுறது மாத்திரமல்ல, வெளிச்சத்தை அனுப்புகிறது மாத்திரமல்ல, தம்முடைய ஏக புத்திரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். எல்லா நன்மையான ஈவுகளை அனுப்பி தருகிறார். பிதாவின் ராஜ்யம் கொடுக்கிற ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம் மனமகிழ்ச்சியான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொண்டு வந்தார். அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அவர் வரும்பொழுதே சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது என்று. அதற்குள்ளே நாம் எப்படி பிரவேசிப்பது? அதை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன? பிதாவின் ராஜ்யம் மகிமையானது, மாட்சிமையானது, வெளிச்சமானது, கொடுக்கிறது, நேசிக்கிறது, தொழுது கொள்ள வைக்க கட்டளையிடுகிறது, நமக்கு கனத்தை கொடுக்கிறது. பிதாவின் ராஜ்யம். கர்த்தர் இந்த எல்லா நன்மைகளினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் சகலவற்றை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம்.
பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இந்த பிதாவின் ராஜ்யத்தினுடைய நன்மைகள் சொரிவதாக, அருளப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். அருள் மாறி பெய்ய பண்ணுகிற பிதாவே, இவர்களுக்கு கர்த்தாவே உம்முடைய கனத்தையும் உம்முடைய மகிமை மாட்சிமையும் இவர்கள் மேல் இவர்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த ராஜ்யத்தினுடைய வெளிச்சம் இவர்களுக்குள்ளே பிரகாசிப்பதற்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காய் குமாரனை அனுப்பி தந்த பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற வெளியேற பெற்ற அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கு கொடுக்கிறேன். கேட்ட எல்லா மக்களும் இந்த ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை கர்த்தருக்குள்ளே ஆரம்பியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தையாயிருங்கள். சகல நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.